السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் நாம் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அல் குர்ஆன் கூறக்கூடிய இந்த துஆவை ஓதி நாம் அல்லாஹ்விடத்திலே கையேந்துவோம். இந்த துஆவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய உதவிகளை நமக்கு வழங்குகின்றான். நம்முடைய அனைத்து தேவைகளும் பூர்த்தியாகும். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த துஆவை ஓதுவோம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே 40க்கும் மேற்பட்ட இடங்களில் ரப்பனா என்று ஆரம்பிக்கக்கூடிய துஆக்களை குறிப்பிடுகின்றான். அதே போன்று அல் குர்ஆனிலே நபிமார்கள் ஓதிய துஆக்கள் இருக்கின்றது, இறைநேசர்கள் ஓதிய துஆக்கள் இருக்கின்றது. அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே ஏராளமான துஆக்களை குறிப்பிடுகின்றான். அதில் மிக முக்கியமான ஒரு துஆ, அல் குர்ஆன் கூறக்கூடிய ஒரு துஆ, ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. எங்கள் இறைவனே, எங்களுக்கும் ஈமான் கொள்வதில் எங்களுக்கு முந்தியுள்ளவர்களான எங்கள் சகோதரர்களுக்கும் மன்னிப்பு அருள்வாயாக. அன்றியும் ஈமான் கொண்டவர்களை பற்றி எங்களுடைய இதயங்களில் பகையை ஆக்காதிருப்பாயாக. எங்கள் இறைவனே, நிச்சயமாக நீ மிக்க இரக்கமுடையவன், கிருபை மிக்கவன் என்று பொருள்படக்கூடிய மிகச்சிறந்த ஒரு துஆ. அல்லாஹ்விடத்தில் நம்முடைய பாவங்களுக்காக நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு துஆ. அதே போன்று நம்முடைய முன்னோர்களுக்காகவும் நாம் பாவ மன்னிப்பு தேடக்கூடிய ஒரு துஆவாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது. அல் குர்ஆன் கூறக்கூடிய துஆ, அல் குர்ஆனினுடைய 59வது அத்தியாயத்தின் 10வது வசனம். இதனை ஓதி நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம்.